தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம். சார், திமுகவினுடைய அந்த மாநில மாநாடு ரொம்பவே பெரும் எதிர்பார்ப்பை தந்திருக்கு. 10,00,000 பேர் கூடுறாங்க திருச்சி மாவட்டத்தில். ஸோ எல்லா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய சார்ந்த நிர்வாகிகளுமே அவங்களுடைய பங்களிப்பை வந்து அதில் செலுத்துவாங்க. 10,00,000 பேர் கொண்ட அந்த பிரம்மாண்ட கூட்டம். சீட் ஷேரிங்கும் ஓவரால் இப்போ காங்கிரஸுக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கு தான் கொடுக்கணும். அந்த தேதிக்கு 9ஆம் தேதிக்கு முன்னாடி முடிவாகிடுமா? கேண்டிடேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க? இப்போ தேர்தல் சூடு பிடிக்க துவங்கியிருக்கு. திமுகவின் அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை எப்படி பார்க்குறீங்க? சிறுகனூரில் திமுகவினுடைய 12வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமான அளவில் திட்டமிடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 600 ஏக்கரில் அந்த மாநில மாநாடு நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 10,00,000 பேரை கூட்டுவதற்கான திட்டம். இதுதான் இருக்கிறதுலே வேற எந்த அரசியல் கட்சியும் இந்த 2026 நடத்துகிற மாநாட்டில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கான திட்டம் கிடையாது. இன்னொன்று, வெறுமனே திட்டமாக இருக்க போவதில்லை. திமுகவை பொறுத்தவரை அது சாதிக்கக்கூடியது. வெறுமனே ஒரு நம்பரை வந்து கூட்டணும்னு ஒரு திட்டத்தோடு வச்சுட்டு அந்த இடத்தை எல்கை அடைய முடியாதவர்களும் கிடையாது. நீங்கள் முப்பெரும் விழா நடத்தினாங்க, கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரையிலும் வேறவர்களோ கூட்டினார் கரூரில். அந்த கூட்டத்தை பார்த்து விட்டுத்தான் விஜய் அந்த இடத்துல போய் ஒரு ஆட்டத்தை காட்டினார். அந்த அளவுக்கு பல பேரினுடைய கண்ணை உறுத்தியது அந்த நிகழ்வு. அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அத்தனை பேருக்கும் வந்தவங்களுக்கு உணவு, அங்கே இருக்கிறவங்க இருக்கிற தண்ணி, சிற்றுண்டி எல்லாமே வச்சு உபசரித்தார்கள். இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பல்லடத்தில் பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடந்துச்சு. அதில் ஒரு 1.5 லட்சம் பெண்கள் வந்திருந்தாங்க. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் கனிமொழி அவர்கள் 2 பக்கமே அவங்க தான் தலைமை வைத்தாங்க. அதுலேயும் ஒரு 1.5 லட்சம் பேர். அப்புறம் வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு, அதில் 2 லட்சம் பேர் கிட்ட கலந்து கொண்டார்கள். அப்புறம் மதுரையில், இப்படி விருதுநகரில் இளைஞரணி மாநாடு, இப்படி திமுக ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு இடத்துலையும் தங்களுடைய வலுவை காட்டி வேலை செய்து கொண்டே இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் இங்கோடி கட்சிகளை தன் பக்கம் இணைப்பது, இன்னொன்று கட்சி தலைவர்களை தன் கட்சிக்குள் இணைப்பது, இதெல்லாம் ஆப்ரேஷன், அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா யாரும் அறியாத மாதிரி அதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சிகளை பேரத்தை முடித்து வைப்பது, அந்த பரபரப்புக்கு மத்தியில் தான் இந்த கள வேலைகளையும் அது செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பிரம்மாண்டமான நகர்வு இந்த திருச்சியில் நடக்க இருக்கிற மாநாடு. இதில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஏற்கனவே 28 சீட் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு கொடுத்து முடித்தாகிவிட்டது. அப்படிங்கிறதுனால அடுத்து தேமுதிக ஏற்கனவே ஒரு டேர்ம்ஸுக்குள் உட்பட்டு தான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி கொடுத்தாச்சு, அவர்கள் தாக்கல் செஞ்சாச்சு. அப்படி பார்க்கும்போது இதர சின்ன சின்ன கட்சிகள் தான், பல கட்சிகள் ஏற்கனவே வந்து மகிழ்ச்சியாக சென்று விட்டார்கள். நல்லது தான் நடக்கும் அப்படின்ட்டு சிறு சிறு கட்சிகள் எல்லாம். விசிக மற்றும் சிபிஐ சிபிஎம் இந்த கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதையும் முடித்துவிட்டு கண்டிப்பாக வேட்பாளர் அறிமுகத்தை 9ஆம் தேதி நடக்கிற திருச்சி மாநாட்டில் அறிவிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார், இப்போ தேர்தலும் ஒரு பக்கம் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுக இப்படி ஒரு பல ஆயத்த பணிகள் செஞ்சிட்டு இருக்கு. இப்போ தொகுதி பங்கீடு இன்னும் முடிவடையலை, ஒரு சில கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த மாநாட்டில் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விசிகா, இன்னும் பல கட்சிகள் எல்லாம் அவங்களாம் வந்து பங்கேற்பாங்க அந்த மாநாட்டில்? இல்லை, அது பற்றிய உறுதியான தகவல் நமக்கு இல்லை. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது, ராகுல் காந்தியை வந்து அந்த மேடையில் ஏற வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு செய்தி அந்த இதில் வந்துச்சு. ராகுல் காந்தி விவகாரத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ராகுலினுடைய அந்த ஆட்டிடியூட், அவருடைய பிஹேவியர் இந்த விவகாரத்தில், இந்த கூட்டணி விவகாரத்தில் நடந்து கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அவர் தென் மாநிலங்களுக்கு வருகை தருவதையே பெரும்பாலும் அவர் தவிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது பாஜகவை பொறுத்தவரையிலும் அவர்கள் எதிரிகளாகவே இருந்தாலும் சரி, அவர்கள் களத்துக்கு வந்து வேலை செய்கிறார்கள். கூடுதல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, இந்த பகுதியில் எப்படியாவது பாஜகவை வளர்த்தெடுத்து கொண்டு வந்து விட வேண்டும், அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடணும், ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நார்மல் இன்ட்ரெஸ்ட் கூட ராகுலுக்கு இல்லைங்கிறதுனால அதை உறுதியாக உத்தரவாதமாக சொல்ல முடியாது. மற்றபடி இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து மார்ச் 11ஆம் தேதி மோடி அவர்கள், அதாவது 2 நாள் கழிச்சு
அதே திருச்சியில் ஒரு பெரிய மாநாட்டை கூட்டுவதற்காக ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதில் எல்லா கட்சிகளையும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் என்டிஏ கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதிலும் அவர்களுடைய முக்கிய அஜெண்டாக்கள் இருக்கிறதுனால அது வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை கூட்ட வேண்டும் அப்படிங்கிற திட்டம் அவங்கள்ட்ட இருக்குது. 22 ஏக்கரில் போடுறாங்க. நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. திமுகவை பொறுத்தவரையில் 600 ஏக்கர், அதில் 400 ஏக்கர் வந்து மாநாட்டு பந்தல் மட்டுமே போடப்பட்டது. அதாவது மக்கள் இருக்கிறதுக்கான இடம் மட்டுமே 400 ஏக்கர். அது போக 200 ஏக்கருக்கு வந்து பார்க்கிங் ஏரியா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதோட பிரம்மாண்டத்தை பார்த்துக்கங்க. இவர்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்குது. அதற்கு போட்டியாக அதற்கு வலுவாக ஒரு திட்டத்தை வந்து அரங்கேற்றுவதற்கு என்டிஏ காத்திருக்கிறது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இருக்கிற கட்சிகளில் நீங்கள் அன்னைக்கு ஒரு வீடியோ வந்து ரொம்ப பிரபல்யமாக போயிட்டு இருக்கு இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் வந்து வாகனத்துல ஏறுற காட்சி முடிஞ்சிருச்சு. அதாவது இழுபறியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடனான இந்த இது முடிஞ்சிச்சு. கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேர்தலே முடிந்து விட்டது. அதற்கான அதாவது கூட்டணி அமைச்சாச்சு, தேமுதிக வந்தாச்சு, ஓபிஎஸ் வந்தாச்சு, எல்லாருமே நம்மோட தான் இருக்காங்க. அப்போ இதற்கு மேல் அதாவது தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே வெற்றி கைகூடி விட்டது அப்படிங்கிறது மாதிரியான செய்தி தான் புரிஞ்சாச்சு அப்படிங்கிறது அந்த வைரலான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அது மாதிரி ஒரு 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 முன்னெடுப்பு தான் இந்த ஒரு என்ன சொல்றதுன்னா தேர்தலுக்கு முந்தைய ஒரு உற்சாகத்தை. நீங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கிற திமுக காரர்கள் பொதுவாகவே தலைமையிடமிருந்து ஒரு கட்டளை வந்தால் கீழே தீயா வேலை செய்யறவங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் தன் பக்கம் இருக்கும்போது, ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும்போது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த எந்தூசியாசம் இருக்குல்ல, அது ஒரு வேகமாக வேலை செய்வதற்கு தூண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அநேகமாக அந்த மாநாட்டுக்கு பிறகு இன்னும் ஒவ்வொரு சில நாட்களில் வந்து பிரதமரோட மாநாடு முடிந்த பிறகு தேர்தல் தேதியும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதன் பிறகு மக்களை சந்திக்க போகணும். கிட்டத்தட்ட ஒரு இடைப்பட்ட நாட்கள் 20 நாட்கள் 25 நாட்களுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு மாத அளவு கூட கிடையாது. ஏன்னா ஒரு கட்டத்திலே முதல் கட்டத்திலே நம்மளோட தேர்தல் வந்து நிறைவடைந்து விடும். திமுக எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கா? என்னென்ன மாதிரியான எலெக்ஷன் கேம்பெயினை அவங்க வந்து மக்களோட மக்களாக வந்து முன்னெடுப்பாங்க? எதிரணியினர் வந்து இப்போ ஆல்ரெடி இபிஎஸ் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டு ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ டிஎம்கே எப்படி அதை வந்து முன்னெடுக்க போகுது கேம்பெயின்? இல்லை, அதாவது கேம்பெயினை பொறுத்தவரையிலும் திமுக அதான் சொன்னேன் நான் ஏற்கனவே. முதல்வர் அவர்கள் இன்னைக்கு நடந்த நிகழ்வு மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மத்தியானம் திருச்சியில் இருக்கு, அதாவது காலையில் திருச்சியில் இருக்கிறார் 10 மணிக்கு, 12 மணியில் சென்னை, 12 மணிக்கு சென்னையில் இருக்கிறாரு. அடுத்த 2 மணி நேரத்தில் ஒரு ப்ரோக்ராமை வச்சுட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து சேருகிற, அதை நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. கட்சியும் அவர் வேகத்துக்கு ஈடு கொடுத்து இயங்கி கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய அத்தனை அணிகளும் அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவரை விட அவரோடு சேர்ந்து வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் வியூகங்களை வகுத்து கட்சிகளை நம் பக்கம் கொண்டு வருவது, அதே மாதிரி கட்சியில் சேரவிருப்பவர்களை நேரடியாக வந்து திமுக கட்சியோடு சேர இருப்பவர்களை தங்கள் பக்கம் வரவழைப்பது, அதுபோக களத்தில் வேலை செய்வது. மாநாடு நடத்துறதுங்கிறது ஒரு முக்கியம்னாலும் அதே மாதிரி களத்தில் வேலை செய்யறதுங்கிறதுலையும் திமுக குறைவில்லை. நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்வின் மூலமாக கிட்டத்தட்ட 2 கோடி நபர்களை தங்களது கட்சியில் ஒருங்கிணைப்பதற்கு வேலை செய்தார்கள். அதுக்கான ஆப்பெல்லாம் வச்சு அதை வந்து நேரடியாக போய் 2 கோடி வீடுகளில் நேரடியாக அந்த மக்களை போய் சந்தித்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தினாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற கேம்பெயினை 68,000 பிஎல்ஏக்களை கொண்டு அதையும் மிக தீவிரமாக நடத்தினார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். திமுக திட்டமிட்டு செய்கிற ஒன்று எதேச்சையாக ஒரு நெருக்கடி வரும்போது களத்தில் இறங்கி நிற்கிறது இருக்கு இல்லையா. நீங்கள் எஸ்ஐஆர் பணிகளின் போது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் களத்தில் இறங்கி அவ்வளவு வீரியமாக வேலை செய்யலை. எதிர்கட்சிகள் கூட, அதாவது போன தடவை அல்லது பாரம்பரியமாக அதிமுக இருப்பவர்களுக்கு கூட ஒரு நெருக்கடி, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியல, அவர்களுடைய பேர் வரலன்னா அவர்களுக்காக ஓடி அலைந்து வேலை பார்த்ததெல்லாம் திமுக. அதுலேயும் குறிப்பாக திமுக ஐடிவிங் இந்த வேலையில் களத்தில் இறங்கி வேலை செய்தது. நீங்கள் அது வெறுமனே இன்டர்நெட் தளத்தில் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது இல்லாமல் களத்திலும் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக வேலை செய்தது. இப்படியெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா,
இனிமேல் தான் அவர்கள் களத்தில் குதித்து இனிமேல் தான் கூட்டணி கட்சிகளோடு சென்று அவர்கள் வந்து தங்களது கேம்பெயினை ஆரம்பிக்கணும்னு கிடையாது. அதற்கு முன்னாடியே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு இடையில இதுல சொல்லாமல் விடப்பட்ட ஒன்று, உங்கள் கனவுகளை சொல்லுங்கள். இவ்வளவு நாள் நான் வந்து உங்களுடைய குறைகளை தீர்க்கிறோம், உங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் மருந்து பூசுகிறோங்கிற அந்த மாதிரியான உங்கள் வறுமையை போக்குவதற்கு நிலை மாறி இன்னைக்கு கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் வளர்ந்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட அரசு வேண்டும், அதில் எப்படிப்பட்ட வளர்ச்சி வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி பல்வேறு விதங்களில் களத்தில் மக்களோடு மக்களாக இன்டாக்டா இருக்குது. ஒவ்வொரு கட்சியின் உறுப்பினரும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் நேரடியான கனெக்ட்ல இருக்காங்க. வேற எந்த கட்சியும் இவ்வளவு இன்டாக்டா இல்லை. இன்னும் கூடுதலா இதே மாதிரியான பூத் லெவல் டிஜிட்டல் அந்த ஏஜென்ட்கள் வேற எந்த கட்சிக்குமே இவ்வளவு பேர் முழுவதுமாக கிடையாது. இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்கிக்கிட்டு 30%, 40% ஏலம் போட்டுட்டு இருக்கிற விஜய் எல்லாம் இதை கற்பனையிலும் கூட நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை திமுக வைத்திருக்கிறது, அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சில இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய விதத்துல திடீர்னு பல அறிவிப்புகள் செஞ்சாங்க. இப்போ உதாரணமா மகளிர் உரிமை தொகை, அது வந்து 2-3 மாதங்களுக்கு முன்கூட்டியும் கூடுதலாக அந்த கோடை கால சிறப்பு தொகையும் அறிவிச்சிருந்தாங்க, 5000 ரூபாய். செய்தியை பார்த்ததுக்கு பிறகுதான் மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு. அந்த அளவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய அரசா இருக்கு. அதே போல 2 தினங்களுக்கு முன்னதாக கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. திடீர்னு காலையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லார் அக்கௌண்ட்லயும் வந்து பணம் விழுந்ததை நம்மளால பார்க்கிறோம். இப்போ தேர்தல் நெருங்கிறதுக்கு அந்த அறிவிப்புக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகளை வந்து எதிர்பார்க்கலாமா? ஏன்னா கடந்த காலத்திலே வந்து நம்ம பேசியிருக்கோம் இது சம்பந்தமாக. பொங்கலில் வந்து நிச்சயமாக எப்படி வந்து பீகார்ல வந்து கொடுத்தாங்களோ 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அது வேற நோக்கம். அவர்களுக்கு வந்து வாக்கை மட்டும் பெற வேண்டும் என்கிற ஒரு குறுகிய நோக்கத்தில் அவர்கள் வழங்கினார்கள். பொங்கலுக்கு வந்து நிச்சயமாக ரொக்கம் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தது நீங்க சொன்னதுபடி 3000 ரூபாய் திடீரென்று மாண்பு முதலமைச்சர் அறிவித்தார். 5000 ரூபாய் அதன் பிறகு ஒவ்வொரு மகளிர் உரிமை தொகைக்கும் வந்து அனுப்பப்பட்டது. 8000 ரூபாய் ஏறத்தாழ மக்கள் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்தபடியா ஏதேனும் பிக் சர்ப்ரைஸ் தரக்கூடிய விதத்துல ஒரு அறிவிப்புகள் வெளியாகுமா? அதாவது இதுவரைக்கும் வந்திருக்கிற அறிவிப்புகளுக்கே நாம் வந்து நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த நன்றிங்கிறது வார்த்தையால கிடையாது. அது வந்து இந்த கட்சி நமக்கு ஆள வேண்டும் அப்படிங்கிற அந்த நினைப்பிலிருந்து வரக்கூடியது. உளமாற வருகிற நன்றி உணர்ச்சியிலிருந்து தான் நம்ம அதை செயல்படணும். ஏன்னா இது வெறுமனே எதுக்காக இதை நம்ம சொல்றோம்னா, ஆட்சி ஆளுகிறவர்கள் யார் வேணாலும் வருவாங்க. வருகிறவர்கள் எல்லாம் பெண் தான். ஜெயலலிதா ஒரு பெண், பிறப்பால் ஒரு பெண். ஆனால் அந்த பெண் கூட பெண்களுக்குன்னு சிறப்பு திட்டங்களை செஞ்சது கிடையாது. ஜெயலலிதா தானே ஒரு பெண்ணாக இருந்த போதும் கூட பெண்கள் இத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு ஒரு சிறு வேலைகளுக்கு போகிறவர்கள் பஸ் ஏறி போறதுக்கு கஷ்டப்படுறாங்க, வீட்டில் காசு இல்லாத நேரங்களில் வெளியில போயிட்டு வர்றதுக்கு அவர்களால் முடிவதில்லை அப்படின்னு பார்த்து அவர்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கல. அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தாய்மானவராக, அதாவது ஒரு தாய் உள்ளத்தோடு இயங்குகிறார். அதனால இப்ப கொடுத்திருப்பது என்பது நாம வந்து நீங்க சொன்னீங்க கரெக்டா, இது பீகார் எலெக்ஷன்ல கொடுத்ததுங்கிறது அது ஒரு இரலவென்ட்டான ஒரு நிகழ்ச்சி. அது வந்து ஒரு லஞ்சம், அது ஒரு கையூட்டு, அப்படி இல்லை. இது வந்து ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கான ஒரு முதலீடு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நாம வந்து பொங்கலுக்கு 5000 ரூபாய்னு சொன்னோம், 3000 ரூபாய் கொடுத்தாரு. அதற்கு பாதிக்கு மேல 60% அதை அச்சீவ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, நாம இதை சொல்லவே இல்லை. 5000 ரூபாய் பெண்களுக்கு அந்த உரிமை தொகை கொடுக்கப்படும் சொல்லவே கிடையாது. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு பிக் சர்ப்ரைஸ். கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாயை உங்களுக்கு முன்கூட்டியே பணத்தை திட்டமிட்டு சேகரித்து வச்சிருந்தா மட்டும்தான் அதை செஞ்சிருக்க முடியும். சரி, அது மட்டுமா? அதுலேயே 1,31,00,000 பெண்கள், எவ்வளவு பயனாளர்கள் உங்களுக்கு தெரியும். அந்த இது வந்த உடனேயே எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க, உடனேயே அப்போ முதியோர் பணம் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து கோடை வராதா, அப்போ ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கோடை வராதா, அவர்களுக்கு விடுமுறை கிடையாதான்னு நக்கல் பண்ணார். அவர்கள் கிரிட்டிசிசம் கூட கிடையாது. இந்த 3000 ரூபாய், இந்த 5000 ரூபாயை பொறுத்துக்கிடாம நக்கல் பண்ணாங்க. நீங்க நக்கல் பண்ணாதீங்க, நீங்க அதாவது ஒருவேளை அது கிரிட்டிசிசமா இருந்தனா அதையும் பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் விதவைகள், கைம்பெண்கள்
முதியோர், ஊனமுற்றோர், அதாவது மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும். இன்னொன்று, 8500 ரூபாய் இந்த கடல் மீன்பிடி தடை காலத்தில் வருகிற அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளி காலத்தில் கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை மீனவர்களுக்கு, இப்படி பல்வேறு தரத்து மக்களுக்கு இது கிட்டத்தட்ட 37 லட்சம் பேருக்கு மீண்டும் கொடுத்துருக்காப்புல. சரிங்களா? ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுவே ஒரு பெரிய தொகை. இன்னைக்கு வந்து 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் தொகையை கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி விட்டார்கள். மாரடிக்கிறாங்க. கடன் வந்து இப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது எனக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்குங்கிறது பெரிய விஷயம். ஆனால் என்கிட்ட 1 லட்சம் ரூபா வருமானம் வந்ததுக்கப்புறம் 1 லட்சம் ரூபா கடன் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி, வருமானத்திற்கேற்ற மாதிரி கடன் விகிதம் உயரும். இன்னும் கூடுதலாக தெளிவாக சொல்றதா இருந்தால், ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு ஜிடிபியோடு ஒப்பிடும்போது, இந்த ஸ்டேட் ஜிடிபி இருக்கு இல்லையா, ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த அளவோடு ஒப்பிடும்போது 29% மேலே மிகாமல் இருக்கணுங்கிறது இதோட அளவு. 26.5 தான் இப்போது இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 30க்கு மேலே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இருந்து 30% மேல் அதிகமான தொகையை அவர்கள் வாங்கிட்டாங்க. அதோட பொருள் என்னன்னா, உற்பத்தி கிடையாது, வருமானம் கிடையாது, ஆனால் அதிக தொகை. 5 லட்சம் கோடியாக இருக்கும்போது உற்பத்தி குறைவாக இருந்தது. இன்னைக்கு உற்பத்தியை கூட்டிட்டு கடனை கூட்டி இருக்கிறார்கள். இன்னொன்று இதில் கூடுதலாக சொல்றது, இதையெல்லாம் குறை சொல்லுகிற பாஜக ஆளுகிற மாநிலங்கள் 32 இருக்குது. நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக ராஜஸ்தான் 32% அவர்களுடைய கடன் தொகை என்பது இருக்கிறது. அதனால எவ்வளவு வருமானம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கடன். திமுகவை பொறுத்தவரையிலும் வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கொடுத்து விட்டுத்தான் அவர்கள் அந்த வளர்ச்சிக்கான ஒரு போக்கில் தான் இந்த இலவசங்களை செய்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு கொடுப்பதனால் இது வந்து லஞ்சமாகவோ அல்லது அது என்ன சொல்றதுன்னா, இந்த ஒரு அதிரடி அறிவிப்பு கிடையாது. இது ஒரு கிராஜுவலான வளர்ச்சிக்கு, அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும். நீங்க பாஜகவை பொறுத்தவரையிலும் அதற்கு பெரிய தொகை லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அதனுடைய பணம் என்பது அது நீங்க ரைட் ஆஃப் வேவர் ஆஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரு முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வதிலேயே அவர்களுடைய பெரும் பணம் சென்று விடுகிறது. அவர்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்கறதுலையும் போயிருது. ஆனால் திமுகவின் திட்டங்கள் என்பது எளிய மக்களுக்கு சென்று சேர்க்கிறது. இதை நம்ம பார்க்கணும். நிச்சயமா ரொக்கமாகவே, நேரடியாகவே கையில் போய் சேர்கிறது என்ற ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டினீங்க. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்தை வந்து. நன்றி.